தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை காவல் ஆணையராக இருந்த சங்கர் ஜிவால் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக சந்தீப் ராய் ரத்தோர் பணி அமர்த்தப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை காவல் ஆணையராக இருந்த சங்கர் ஜிவால் டிஜிபியாக பதவி ஏற்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக காவல் ஆணையராக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை காவல் ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதன்படி சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? புதிய காவல் ஆணையர் யார் நியமிக்கப்பட உள்ளார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகர காவல் ஆணையரை இடம் மாற்றம் செய்து தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகர காவல் ஆணையரை பொறுத்தவரையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்க்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் புகார் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் IPS தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அண்மையில் சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது குறித்து பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் நடமாட்டம் உள்ளிட்டவை குறித்தும் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போதுதான் அதற்கான அதிரடி உத்தரவு என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிடம் மாற்றம் செய்து தற்போது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குநராக இருந்த அருண் IPS பொறுத்தவரையில் தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போது போலீஸ் அகாடமியின் ADGP இயக்குநராக கூடுதல் பொறுப்பை அவர் வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் கூடுதல் காவல்துறை இயக்குநராக கூடுதலாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநராக பொறுப்பு வகிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் முக்கியமாக இருக்கக்கூடிய 3 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னை மாநகர காவல் ஆணையர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக தற்பொழுது காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரத்தை அறிவித்தமைக்கு நன்றி நந்தினி. சென்னையில் காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக இருந்த அருண் புதிய காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் 3 காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி சட்டம் ஒழுங்கு ADGPயாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய காவல் ஆணையராக அருண் IPS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்தான பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வைத்த நிலையில் தற்பொழுது சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக இருந்த அருண் புதிய காவல் ஆணையர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தற்போது அருண் IPS அடிஷனல் டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ADGP ஆக தற்போது அருண் அவர்கள்
தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார். அவருக்கு இப்ப தற்போது 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் முக்கிய பொறுப்பிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன்படி சென்னை காவல் ஆணையராக இருந்தக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் தற்போது டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அருண் தற்போது சென்னை காவல் ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள், அதாவது சென்னை காவல் ஆணையராக இருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் போலீஸ் அகாடமிக்கு அவர் தலைவராக தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல் தற்போது டேவிட்சன் ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய, அதாவது ஜெனரல் ஹெட் குவார்டர்ஸ் ஏடிஜிஎஃபாக இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் தற்போது ஏடிஜி எல்என்டோ, அதாவது சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்.